ஷா ஆலம் செத்தியா ஆலாமில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாப்பிங் மால்களில் துணை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களை விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் பல்வேறு போலீஸ் பிரிவுகள் அவர் இருக்கும் இடத்தை கண்காணித்து வருவதாகவும் அண்டை மாநிலங்களில் உள்ள போலீசார் மற்றும் எல்லை அதிகாரிகளும் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரசாருடின் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் கவலை கொண்டுள்ளனர் என்பதை தாங்கள் புரிந்து கொள்வதாகவும், ஆனால் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஊகத்தையும் அவர்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலாளிகளிடமிருந்து லெவி கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான நேரத்தை ஒரு வாரத்திலிருந்து ஒரு மணி நேரமாக குறைக்க மனிதவள அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் கடந்த ஆண்டு 2.3 பில்லியன் லெவி கட்டணத்தை வசூலித்ததாகவும், இது அதன் 32 ஆண்டு கால வரலாற்றில் மிக உயர்ந்த அளவு என்றும் சிம் கூறினார். கடந்த ஆண்டு லெவி கோரிக்கைகளுக்கான ஒப்புதல் விகிதம் 98 விழுக்காடை எட்டியது. இது 2023 ஒப்பிடும் போது 29 விழுக்காடு புள்ளிகள் அதிகம் என்று அவர் குறிப்பிட்டார். இது லெவி வசூலிப்பது மட்டுமல்ல, லெவி முழுமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய விரும்புவதாக அவர் பூச்சோங்கில் நடந்த சீன புத்தாண்டு விழாவில் தெரிவித்தார். ஊழியர்கள் சேமநிதி வாரியமான EPF கடந்த ஆண்டுக்கான சேமிப்புக்கு 5.8 விழுக்காட்டுக்கும் அதிகமான லாப ஈவை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2023 ஆண்டில் அது அறிவித்த 5.5 விழுக்காட்டு லாப ஈவை விட இது சற்று அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷரியா சேமிப்புக்கு 5.4 விழுக்காடு முதல் 5.6 விழுக்காடு வரை லாப ஈவு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. வரும் 2027 ஆண்டில்தான் நாட்டின் 16வது பொது தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அப்போதுதான் நடப்பு அரசாங்கத்தின் 5 ஆண்டு தவணை காலம் நிறைவடையவும் இருக்கிறது. இத்தகைய நிலையில் இவ்வாண்டில் திடீர் பொது தேர்தல் நடைபெறக்கூடும் என்ற தனது பேச்சை தொடரும் பெர்சாத்து கட்சியின் போக்கை 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக சாடியுள்ளனர். திடீர் பொது தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பெர்சாத்து தலைமைச் செயலாளர் அஸ்மின் அலி வெளியிட்டிருந்த அறிக்கை பொறுப்பற்றது என்று அவர்கள் வர்ணித்துள்ளனர். மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஆண்டில் தமது உத்தரவு மூலம் தடை விதித்திருந்த அரசியல் நிலைத்தன்மைக்கு மறுட்டல் விடும் நோக்கத்தில் அஸ்மினின் அறிக்கை இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒற்றுமை அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருப்பதை மதிக்க வேண்டும் என்றும், நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைக்க முயற்சிக்கும் அரசியல் கட்சிகளின் எந்த ஒரு கோரிக்கையையும் தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் கடந்த ஆண்டு பிப்ரவரி 26 வெளியிட்ட தமது உத்தரவில் பேரரசர் வலியுறுத்தி கூறியிருந்தார். பேரரசரின் உத்தரவை பெர்சாத்து கட்சி மதிக்கவில்லை என்றும், ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்த தனது பங்கை ஆற்ற கட்சி மறந்துவிட்டது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திலிருந்து பக்தர்கள் புடைசூழ பக்தி பாடல்கள் பஜனைகள் முழங்க வெள்ளி ரதம் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டது. ஜலான் பண்டாரிலிருந்து புறப்பட்ட வெள்ளி ரதத்திற்கு முன்னும் பின்னுமாக பக்தர்கள் புடைசூழ பக்தி பரவசத்துடன் மனமுருகி திருமுருக கடவுளை பக்தர்கள் தரிசித்தனர். நாளை தைப்பூச திருவிழா நாடு தழுவிய நிலையில் திருமுருகன் திருத்தலங்களில் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. பத்துமலை திருத்தலமான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. கடந்த ஒரு வார காலமாக பத்துமலை திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான காவடிகளும் பால் குடங்களும் ஏந்தி பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனிடையே மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட வெள்ளி ரதம் பத்துமலை நோக்கி செல்லும் போது ஆங்காங்கே வழித்தடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து புனித நடைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு உணவுகளும் பானங்களும் வழங்கி வருகின்றனர். வெள்ளி ரதத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக அமர்ந்திருக்கும் திருமுருகனுக்கும் அர்ச்சனை செய்கின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா,
கந்தனுக்கு அரோகரா என்றவாறு பக்தி மனம் கமழும் பாடல்களையும் பாடி வெள்ளி ரதத்துடன் பக்தர்கள் நடந்து செல்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.